அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நீங்கள் நல்லா இருக்கணுன்ட்டு எல்லாம் உள்ள ஆண்டவனை வேண்டிக்கிறேன். நீங்கள் எனக்கு ஒரு விலை மதிப்பில்லாத உறவுகள். இந்த உறவுகளை கிடைக்கிறதுக்கு நான் நிறைய பாக்கியம் பண்ணிடணும். என்னை இவ்வளோ தூரம் ஊக்குவிச்சு என்னை சப்ஸ்கிரைப் செய்து, லைக் செய்து, ஷேர் செய்து இந்த அளவுக்கு சேனலை வளர்த்ததற்கு மிகவும் நன்றி. நேராக டாபிக் போயிடலாம். அல்ல அளவில்லாத பணம் அப்படிங்கிற டாபிக் தான் இப்போ பார்த்துட்ருக்கோம். மாதம் டிவிடெண்ட் பெற்று எப்படி செல்வந்தராகிறது அப்படிங்கிற டாபிக் தான் இப்போ பார்த்துட்ருக்கோம். இப்போ நம்ம அஞ்சாவதாக பார்க்கக்கூடிய ஷேர் வந்து டாடா மோட்டார்ஸ். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். ஏன்னா ஒவ்வொரு நிமிஷமும் நீங்கள் வந்து ஒரு செல்வந்தராகக்கூடிய தருணங்கள், அதை மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா நீங்கள் வந்து ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் அடி எடுத்து வைக்கிறதெல்லாம் பொறுமையாக அடி எடுத்து வைப்பீங்க. ஒவ்வொரு பாயிண்ட்டையும் கரெக்டாக நோட் பண்ணிங்க. ஒரு தீச்சுடர் மாதிரி ஒரு யோசனை வரும். அந்த யோசனை ஒன்றே எழுதி வைங்க, உடனே செயல்படுங்க. ஒரே ஒரு ஐடியா உங்களை வந்து செல்வந்தராக்கிடும். அந்த ஐடியா என்னன்னு கண்டுபிடிக்கணுன்னா நீங்கள் என்னுடைய பழைய காணொலியெல்லாம் ஒரு நிமிஷம் விடாமல் அப்படியே பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா ஒரு தீப்பொறி மாதிரி ஒரு ஸ்ட்ரைக் ஆகும். அந்த ஸ்ட்ரைக்கை வச்சா நீங்கள், அந்த ஐடியா வச்சா நீங்கள் பெரிய செல்வந்தராகிட முடியும். இதுதான் ஒரு நிதர்சனமான உண்மை. சரிங்க, டாடா மோட்டார்ஸை பற்றி பார்ப்போம், ஃபண்டமெண்டலை பார்ப்போம். இந்த டாடா கம்பெனி உங்களுக்கு பரிச்சயமான கம்பெனி தான். இன்றைக்கி கார் ஓடிட்டு இருக்கிறதெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க. அந்த வண்டிகள் எல்லாமே டாடா மோட்டார்ஸு தான். டாடா குரூப்பு, டாட்டான்னு சொல்லிட்டு நிறைய வெரைட்டிஸில் நிறையா கார் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது வந்து உலகம் ஃபுல்லாகவே இருக்குது. இது டாடா குரூப் கம்பெனி. இதை வந்து நம்ம மணி கண்ட்ரோலில் போயிடுவோம். மணி கண்ட்ரோலில் ஏற்கனவே பழைய வீடியோ பாருங்கள். மணி கண்ட்ரோலில் போய் ப்ளே ஸ்டோரில் மணி கண்ட்ரோல் ஆப்பை இறக்கிங்க. ஒவ்வொன்றா பார்த்துட்டு வாங்க. இதோடைய மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் 3,26,650 கோடி. டிவிடெண்ட் ஈல்டு வந்து 0.61% தான். கொஞ்சம் கம்மி தான். இது லாங் டைமில் ஏறிடும். ஏன்னா இப்போ தான் அவங்க வந்து வளர்ச்சி பாதையில் போயிட்டுருக்காங்க. இப்போ தான் வந்து 2 வருஷமாக அவங்க வந்து நெட் ப்ராஃபிட்டை லாபத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க. அதனால் கண்டிப்பாக டிவிடெண்ட்டு ஏறுமுகமாக இருக்கும். செக்டர் பி வந்து 38.51. ஆனால் ஸ்டாக்னுடைய ஷேர்னுடைய பி பார்த்தீங்கன்னா 10.41 தான். இது குட் அண்டர் வேல்யூடு ஸ்டாக்ஸ், நம்ம அண்டர் வேல்யூவில் இருக்குது. அதனால் இன்னும் ஏறுமுகமாக ஆகிறதுக்கு இதெல்லாம் ஒரு சிக்னல். அதுக்கு அடுத்தது 20 வருஷ சார்ட்டு ஓரளவு ஏறி இறங்குது. இருந்தாலும் கடைசியாக வரும்போது 90 டிகிரியில் இருக்குது. அதனால் பரவாயில்ல. அப்புறம் 5 இயர்ஸ் ரெவன்யூ பார்த்துருவோம். இது ஏறுமுகமாக தான் இருக்குது. ரெவன்யூ பொறுத்தவரை ஏறுமுகமாக தான் இருக்குது. 2020 2,61,167 கோடி. ஆனால் இப்போ 2024 பார்த்தீங்கன்னா 4,37,927 கோடி. 2 மடங்காக இருக்குது. நெட் ப்ராஃபிட்டை 5 வருஷம் இதாக பார்த்துருவோம். 2020 2022 வரை இது வந்து என்ன பார்த்தீங்கன்னா மைனஸில் தான் இருந்திருக்கு. லாபம் வந்து மைனஸில் இருந்திருக்கு. அப்புறம் 2023 2,353 கோடி நெட் ப்ராஃபிட் வந்திருக்கு. 2024 31,106 கோடி லாபம் கிடச்சிருக்கு. இப்போ இந்த 2 வருஷமாக ஏர்முகமாக நெட் ப்ராஃபிட் வந்து லாபத்தில் வந்துட்டுருக்கு. எனவே இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிடுச்சு. இனிமேல் நெட் ப்ராஃபிட் நல்லாயிருக்கும். அதே மாதிரி இதுக்கு கொஞ்சம் கடன் இருக்குது கம்பெனிக்கு. ஆனால் ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸும் இருக்குது. எனவே பயப்பட தேவையில்லை. டாடா குரூப்புங்கிறதுனால அவங்க ஈஸியாக கடனை கட்டிடுவாங்க. அப்புறம் ஷேர் ஹோல்டிங்க்கு வந்துடுவோம். ப்ரொமோட்டர் வந்து 46.36% வச்சுருக்காங்க. எஃப்ஐஐ வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் 19.2% வச்சுருக்காங்க. டிஐஐ மியூச்சுவல் ஃபண்ட் அண்ட் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் இது வந்து 16.15%. எனவே பரவாயில்ல. இதனுடைய வெளிநாட்டு முதலீட்டாளர்கள், மியூச்சுவல் ஃபண்டு, கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்லாம் குவார்ட்டர் கொஞ்சம் ஏறுமுகமாக தான் இருக்குது. அதனால் குட் ஃபண்டமெண்டல் ஸ்டாக்ஸ்னு நம்ம வச்சுக்கலாம். இதை டாடா மோட்டார் வந்து 17/9/2021 நான் வந்து 316 ரூபாய்க்கு வாங்கினேன். அதன் பின் டிவிடெண்ட் வந்து 28/7/2023 2 ரூபா வாங்கிட்டேன். 11/6/2024 ஒரு 3 ரூபா வாங்கியிருக்கிறேன். 11/6/2024 3 ரூபா, மொத்தம் 6 ரூபா 11/6/24 கொடுத்துருக்காங்க.
மொத்தம் 8 ரூபா வாங்கியிருக்கேன். எனது அசல் வந்து 307 ரூபா. அதை குறைச்சிட்டோமா 307 ரூபா தான். தற்போது விலை வந்து 990 நியரஸ்ட் இருக்குது. ஏறக்குறைய எனக்கு ஒரு 3 மடங்கு ஏறிடுச்சு. டிவிடெண்ட் குறைய தான், ஆனால் மேலே போக போக நம்மளுக்கு டிவிடெண்ட் ஏறிடும். இது ஒரு 10 வருஷத்துக்கு பின்ன பார்த்தீங்கன்னா என்னுடைய ப்ரிடிக்ஷன் வந்து 18%லேருந்து 24% டிவிடெண்ட் கிடச்சிரும். எனவே கன்சிடர் பண்ணுங்கள். டாடா மோட்டார் வந்து உலகம் முழுவதும் சேல்ஸ் அதிகப்படுத்திட்டு தான் இருக்கிறாங்க. ஏன்னா நாம் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து நிஃப்டி 50ல் இருக்குது. அதனால் கன்சிடர் பண்ணுங்கள். அப்புறம் வந்து IMF, வேர்ல்டு பேங்க், இவங்க வந்து இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் IMFங்கிறது, அப்புறம் வேர்ல்டு பேங்க், இது ரெண்டும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்தியா வந்து இன்றைக்கி 3.83 ட்ரில்லியன் எக்கனாமி இருக்குது. இது 3 வருஷத்தில் 5 ட்ரில்லியனாக மாறிடும். 2 or 3 இயர்ஸில் ஏறிடும் அப்படின்னு சொல்லி புள்ளி விவரம் கொடுத்துருக்காங்க. அதனால் டாடா மோட்டார்ஸு வெகுவாக ஏறிடும். இது டிவிடெண்ட்டு ஏறிடும். அதனால் நம்ம பயப்பட தேவையில்லை. அப்புறம் மேலும் வந்து உலக பெரும் செல்வந்தரில் வந்து 75% பேர் ஏழையாக இருந்து சுயமாக சம்பாதிச்சு முன்னுக்கு வந்து செல்வந்தரானவங்க தான் 70% இருக்காங்க. ஒரு 30% தான் அந்த பரம்பரை பணக்காரங்களாக இருந்து அதை தக்க வச்சுக்கிட்டுங்க வெறும் 30% தான். அதனால் நீங்கள் வந்து இன்றிலிருந்து ஏன் நீங்கள் மாறக்கூடாது? நீங்களும் ஒரு ஏழையாவோ அல்லது நடுத்தர வர்க்கத்தினரோ அல்லது ஓரளவு செல்வந்தரோ இருந்தாலும் நீங்கள் படிப்படியாக மேலே வர முடியும் அப்படிங்கிறதுக்கோசம் தான் இதை சொல்கிறேங்க. அதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்கிறது, எனக்கு ஒட்டுறது தான் ஒட்டும் அப்படின்னு சொல்கிறது, என் தலையெழுத்து இவ்வளோ தான் அப்படின்னு சொல்கிறது, என்ன மாதிரி கஷ்டப்படுறவங்க யாருமே இருக்க முடியாது, ஆண்டவன் எனக்கு மட்டும் எதுவும் கொடுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்கிறது, எங்கள் அப்பா எனக்கு எதுவும் சொத்து சேர்த்து வைக்கல, நான் எப்படி முன்னுக்கு வர்றது அப்படின்னு சொல்கிறது, நம்ம அதிகம் ஆசைப்படக்கூடாதுப்பா, இருக்கிறதே போதும் அப்படின்னு சொல்கிறது. இந்த மாதிரி சாக்கு போக்கெல்லாம் கண்டிப்பாக இனிமேல் சொல்லாதீங்க. இன்றிலிருந்து முடிவெடுங்கள். இந்த சாக்கு போக்கு சொல்கிறத விட்டுருங்க. உங்களால் முடியும். ஏழையிலேருந்து பணக்காரங்களானவங்க 70% இருக்காங்க. அதனால் நீங்கள் அதை இதை ஒரு பாடமாக எடுத்துங்க. அதே மாதிரி ஜோசியம் சரியில்லை அப்படின்னு சொல்கிறது, ஜோசியக்காரங்க யாருமே ஒழுங்காக சொல்ல மாட்டாங்க. நம்ம ஜோசியம் பார்க்குறதே கூட அடிக்கடி பார்க்குறத தவிர்த்திடலாம். ஏன்னா அவங்க ஒரு நெகட்டிவாக சொல்லும் போது அந்த எண்ண ஓட்டங்களே தான் ஓடிட்டுருக்கோம். அன்றைக்கி நைட்டு பார்த்தீங்கன்னா உங்களால் தூங்க முடியாது. எந்த டைமில் பார்த்தாலும் அந்த நெகட்டிவ் வேர்ட்ஸே தான் வந்துட்டுருக்கோம். அதனால் நெகட்டிவ் வேர்ட்ஸை குறைச்சிருங்க. அதிகம் ஜாதகம் பார்க்குறத கொஞ்சம் குறைச்சிக்கிட்டிங்கன்னா பரவாயில்ல. அல்லது அவங்க நெகட்டிவாக பேசுனாங்கன்னா அது வீட்டுக்கு வந்துட்டு நீங்கள் பாசிட்டிவாக அந்த ஸ்லோகங்களை சொல்லிக்கிங்க. ஏற்கனவே அந்த ஸ்லோகங்கள்லாம் சொல்லியிருக்கேன். பாசிட்டிவான ஸ்லோகங்கள், உங்களுக்கு என்ன இலக்கு இருக்கோ அதை தீர்மானம் பண்ணிவிட்டு அந்த இலக்குகளை உங்கள் கடவுள் பேரை சொல்லி அவங்க உதவியால் அப்படின்னு சொல்லிக்கிங்க, அல்லது பிரபஞ்சத்தின் உதவியால் சொல்லிக்கிங்க. அப்படி சொல்லி உங்கள் இலக்கை ஃபார்ம் பண்ணிவிட்டு அதை அடிக்கடி சொல்லிங்க. காலையில் 3 டைமு, மதியம் 6 டைமு, இரவு 9 டைமு, 3, 6, 9க்கு உண்டான சக்தி நம்பர்லாம் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோவெல்லாம் பாருங்கள். இப்படி சொல்லிங்க. அப்புறம் எழுதுங்க. அப்புறம் அடைஞ்சிட்டது மாதிரி மனச்சித்திரம்லாம் காணுங்க. உடனே அந்த பாசிட்டிவ் தாட்ஸ் வந்துடும். உங்கள் ரிலேட்டிவ்ஸு ஃப்ரெண்ட்ஸுங்க ஏதாவது ஏளனம் பண்ணாலுமே நீங்கள் உடனே அந்த ஸ்லோகங்களை கையில் எடுத்துருங்க. ஸ்லோகங்களை கையில் எடுத்துகிட்டு முடிஞ்ச அளவுக்கு சொல்லுங்கள், எழுதுங்க, அதை மாதிரி செயல்படுங்க. மனச்சித்திரங்களாக வெற்றி அடைஞ்ச மாதிரி காணுங்க. இதெல்லாம் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பாசிட்டிவ் மைண்ட்ஸ் வந்துடும். ஒரே ஒரு ஐடியா மட்டும் வந்துடுச்சுன்னா உங்கள் வாழ்க்கையில் இந்த என்னுடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு கிளிக் ஆச்சுன்னு வச்சுங்க, ஒரு தீப்பொறி மாதிரி கிளிக் ஆகும். உடனே அதை எழுதி வச்சுங்க. எழுதி வச்சுட்டு அதை செயல்படுத்துங்க. செயல்படுத்தும் போது வெற்றி அடைவீங்க. அப்புறம் இது பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸு ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு நிமிஷமும் பொன்னானது. இன்றிலிருந்து முடிவெடுங்க. உங்களை தடுக்கிற சக்தி எதுவுமே கிடையாது. நீங்கள் வெளியில் உங்கள் இலக்குகளெல்லாம் வெளியில் சொல்லவே சொல்லாதீங்க. ஏதோ ஓரளவுக்கு போயிட்டுருக்கு அப்படிமா நீங்கள் பாசிட்டிவாக பேசுங்க. எதாவது கேட்டாலும் ஓரளவுக்கு போயிட்டுருக்கு அப்படின்ட்டு பாசிட்டிவாக பேசுங்க. கண்டிப்பாக உங்கள் இலக்குகளை வெளியில் சொல்லாத வரைக்கும் அந்த இலக்கு பிரபஞ்ச சக்திகிட்ட போயிட்டே இருக்கும். பிரபஞ்ச சக்தி உங்களை உதவி பண்ணும். அல்லது நீங்கள் வணங்குற பிடிச்ச கடவுள் உங்களுக்கு உதவி செய்வார்.
அதனால் எதுக்கும் பயப்பட வேண்டாம். நீங்கள் வந்து வெற்றி உங்களுக்கு, நீங்கள் சீக்கிரம் செல்வதாயிடுவீங்க. அடுத்த காணொளியில் இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.